இன்றைக்கி நான் அவன் இல்லாமல் எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுவும் அதே ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுவும் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன், எப்படி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரதுக்குன்னு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு 750 கிராம்ஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். கடையில் இருந்து வாங்கிட்டு வந்ததும் நல்ல மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க. இப்படி மஞ்சள் அண்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுனால சிக்கனில் ஏதாச்சும் பாக்டீரியா இல்லை வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாகவும் இருக்கும். அடுத்து இந்த நல்லா கழுவின சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தண்ணி ஏதாச்சும் இருந்ததுன்னா மேரினேட் பண்ணுறப்போ இல்லைனா நம்ம பண்ணுற தந்தூரி சிக்கனோட கன்சிஸ்டன்சி வராது. அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சிக்கனை ட்ரை ஆனதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் சிக்கனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். 5 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன், அதுவும் இந்த 750 கிராம் சிக்கனுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிக்கனை மேரினேட் பண்ண ரெடி பண்ணிட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கனில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே கர்டோட நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால தந்தூரி சிக்கனுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், சாஃப்ட் டெக்ஸ்சரும் கொடுக்கும். அப்போ தான் சிக்கனில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் அப்புறம் கர்ட் நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால தந்தூரி சிக்கனுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் அப்புறம் சாஃப்ட் டெக்ஸ்சரும் கொடுக்கும். நான் இந்த சிக்கனை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடுறேன். அவ்வளோதான், 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்ததும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சிக்கன் ட்ரை ஆகாமல் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். பட்டர் மெல்ட் ஆனதும் அதே சமயம் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்றா பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை தனித்தனியாக போடுங்க. அதே சமயம் நிறைய போடாதீங்க ஃப்ரை பண்ணுறப்போ, பிகாஸ் அதில் இருக்க மாய்ஸ்சரும் லிக்விடும் ரிலீஸ் ஆகிடும். சிக்கன் ஒரு 1.5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா ஒரு சைட் குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகும். இந்த அளவுக்கு கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அதுதான் எக்ஸாக்ட்லி தந்தூரி சிக்கனோட டெக்ஸ்சர். ஸோ இது ஒரு 10 to 12 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு எல்லா சைடும். இப்போ நம்ம அந்த தந்தூரி ஸ்மோக்கி எஃபெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த மேஜிக்கை பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு சார்கோல் எடுத்திருக்கேன். அந்த சார்கோலை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஒரு இடுக்கி பிடிச்சி அந்த ஃபயரில் அப்படியே வச்சிடுங்க. சார்கோலில் ஃபயர் பட்டு நல்ல ரெட் கலரில் ஆகணும். அதுவும் எல்லா சைடும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் சார்கோல் எல்லா சைட்லேயுமே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுலில் ஒரு சின்னதாக டம்ளர் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெட்டாக சேஞ்ச் ஆகிருக்க சார்கோலை அந்த டம்ளருக்குள்ளே அப்படியே வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஆட் பண்ணதுமே அதிலேருந்து ஒரு ஸ்மோக்கி வரும். அந்த ஸ்மோக்கி வந்ததும் டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த ஸ்மோக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தந்தூரி சிக்கனுக்கு. ஒரு 1.5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா க்ளோஸ்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே சிக்கன் பீஸ்லேயும் ஸ்மோக் ஃப்ளேவர் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் எல்லாமே கொடுத்துடும். அதுக்கப்புறம் சார்கோலை எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான், தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.